இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலையுடன் ஓய்வடைகிறது. 13 மாநிலங்களில் உள்ள 89 தொகுதிகளுக்கு நாளை மறுதினம் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 7 கட்டமாக நடைபெறும் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு கடந்த 19ஆம் தேதி நடைபெற்றது. முதல் கட்டத்தில் தமிழ்நாட்டின் 39 தொகுதிகள் உட்பட 102 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 13 மாநிலங்களில் உள்ள 89 தொகுதிகளுக்கு நாளை மறுதினம் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அசாம், பீகார், சத்தீஸ்கர், கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மேற்கு வங்கம், திரிபுரா, மணிப்பூர், ஜம்மு காஷ்மீரில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதில் கேரளாவின் அனைத்து தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வயநாட்டில் 2வது முறையாக போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜாவின் மனைவி ஆனி ராஜா, பாஜகவின் மாநில தலைவர் கே சுரேந்திரன் உள்ளிட்டோர் களம் காண்கின்றனர். திருவனந்தபுரத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூர் காங்கிரஸ் சார்பிலும், மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் பாஜக சார்பிலும் போட்டியிடுகின்றனர். திருச்சூர் தொகுதியில் நடிகர் சுரேஷ் கோபி களமிறக்கப்பட்டுள்ளார். அவருக்கு எதிராக காங்கிரசின் கே முரளிதரனும், சிபிஎம் சார்பில் வி.எஸ். சுனில்குமாரும் போட்டியிடுகின்றனர். 28 தொகுதிகளை கொண்ட கர்நாடகாவின் 14 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. பெங்களூரு ரூரல், பெங்களூர் வடக்கு, பெங்களூர் சென்ட்ரல், பெங்களூரு தெற்கு, ஹாசன், மாண்டியா மற்றும் மைசூர் ஆகிய இடங்களில் கடுமையான போட்டி நிலவுகிறது. பாஜகவின் தேஜஸ்வி சூர்யா, முன்னாள் முதலமைச்சர் ஹெச்.டி. குமாரசாமி, டி.கே. சிவக்குமாரின் சகோதரர் டி.கே. சுரேஷ், மைசூர் அரச பரம்பரையைச் சேர்ந்த யதுவீர் வாடியார் ஆகியோரின் தலைவிதி 2ஆம் கட்ட தேர்தலில் முடிவு செய்யப்படும். இதேபோல் ராஜஸ்தானில் மீதமுள்ள 12 இடங்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது. மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் ஜோத்பூரில் போட்டியிடுகிறார். காங்கிரஸ் மூத்த தலைவர் அசோக் கெலாட்டின் மகன் வைபவ் கெலாட் ஜலோரிலும், மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கோட்டாவிலும் களம் காண்கின்றனர். மகாராஷ்டிராவை பொறுத்தவரை அங்கு 8 இடங்களுக்கு தேர்தல் நடக்கிறது. கடந்த முறை சுயேட்சையாக போட்டியிட்ட நடிகை நவ்னீத் ராணா அமராவதி தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடுகிறார். மகாராஷ்டிராவைப் போலவே உத்தரப்பிரதேசத்திலும் 8 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடக்கிறது. நடிகை ஹேமா மாலினி மதுரா தொகுதியில் களம் காண்கிறார். மேற்கு வங்கத்தில் டார்ஜிலிங், பாலூர்காட், ராய்கஞ்ச் ஆகிய 3 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பாலூர்காட்டில் பாஜகவின் மாநில தலைவர் சுகந்தா மஜும்தார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பிப்லப் மித்ராவை எதிர்கொள்கிறார். டார்ஜிலிங்கில் ராஜு பிஸ்டா மற்றும் திரிணாமுல் காங்கிரசின் கோபால் வர்மா இடையே இருமுனை போட்டி நிலவுகிறது. முதற்கட்ட தேர்தலில் நாட்டிலேயே மிகவும் குறைந்த அளவு வாக்குப்பதிவான பீகாரில் 5 தொகுதிகளில் தேர்தல் நடக்கிறது. அங்கு பாஜகவை எதிர்த்து காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ளன. பூர்ணியாவில் காங்கிரஸ் தலைவர் பப்பு யாதவ் பாஜகவின் பீமா பாரதியை எதிர்த்து போட்டியிடுகிறார். அசாமின் 5 தொகுதிகளும் சத்தீஸ்கரின் 3 தொகுதிகளும் வாக்குப்பதிவுக்கு தயாராகி வருகின்றன.